எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மளை பார்த்து? தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், பாடுறோம், எல்லாமே செய்கிறோம். இந்த வாக்கு தத்துவம் வீணாக போயிடுமா? போகுமா? வாயை திறந்து போகுமா? உதட்ட மட்டும் அசைக்கிறீங்க, போகாது. போகுமா போகாதா? வீணாய் போகுமா போகாதா? போக சத்தம் வர மாட்டேங்குது. அப்போ நான் ஆண்டவரே ஆண்டவரே என்னை அழைத்தீரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தந்தீரே என்று ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தை கொடுத்தீரே ஜெபிக்கிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக்கொள்ள என்று ஜெபிக்கிறோம். உன் மேல் ஆல்ரெடி வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பதை நீ மறந்து போனாயோ? உன் மீது அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீ மறந்து போனாயோ? தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தை நீ மறந்து போனாயோ? நீ பிறக்க முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், உன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்பதை நீ மறந்து போனாயோ? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நீ அறியாமல் இருக்கிறாயே. அவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறாயா, இல்லை பாகாலுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறாயா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதென்றால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். பாகாலுக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் பாகாலுக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எதை விரும்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை விரும்புகிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை வசனங்களை வாசிப்பதில் ஏன் நமக்குள்ளே அந்த வெளிப்பாடு இல்லை? அந்த இறைப்பற்று கலந்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலே ஏன் இல்லை? வெளிவேடம் தானா? ஆண்டவர் வெளிவேடத்தை விரும்புவதில்லை. இரட்டை வேடம் போடுபவர்களை விரும்புவதில்லை. ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டினா உண்மையும் உத்தமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று பாடுகிறோமே. உண்மையாலேயுமே ஆண்டவரை நான் அன்பு கூறுகிறேனா? இல்லை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அன்பு கூறுகிறேனா? மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று நான் அன்பு கூறுகிறேனா? எதற்காக அன்பு கூறுகிறேன்? எதற்காக அவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்பதை நாம் மறந்து போனோமே. நான் ஆண்டவருக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அவருக்கு நான் கொடுக்கவில்லையே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே சொல்லி கொடுத்தாரே. அவர்களோ என் வார்த்தைக்கு செவி சாய்க்கவும் இல்லை, என் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் இல்லையே. தங்களுடைய பிடிவாத குணத்தோடு அவர்கள் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. இல்லை, வாயை திறந்து கொஞ்சம் பாடுங்களே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் தாய் கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேரையா.
எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையான்னு சொல்லி, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாயிற்று, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே என்று சொன்னேன். எரேமியா 1:6 சொல்லுகிறது, நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச சிறு பிள்ளை தானே. ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ, எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ சொல். எதற்காக சொல்கிறார்? இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வச்சிருக்கார். ஆண்டுடைய வார்த்தையை அதை அவமரியாதை செஞ்சுட்டு அதை அவமதிச்சுட்டு போனினா, வாய் நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் சுவிச்சுக்கோ. வாய் நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் சுவிச்சுக்கோ. கோணி போச்சுன்னா சுதிக்க முடியாது. எந்த வயசில் கோணி போகணும்னு தெரியாது. அது 50 ஆகலாம், 40 ஆகலாம், 30 ஆகலாம், 60 ஆகலாம், 80 ஆகலாம், 100 ஆகலாம். வாய் நல்லா இருக்கும் போதே உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அப்போ எதற்காக அந்த வாய்களில் சொற்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எரேமியா 1:10 இப்படியாக சொல்லுகிறது, பிடுங்கவும், அடிக்கவும், கட்டவும், நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் உங்களை பொறுப்பாளனாக ஏற்படுத்தி இருக்கிறார். என்னவா? நீ ஒரு இடத்துல வேலை செய்கிற, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற, ஒரு இடத்துல இருக்கிற உன்னை ஒரு பொறுப்பாளனை வச்சா இப்படி தான் இருப்பியா? இப்படி தான் பொறுப்பற்ற நடப்பியா? அங்கே எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிற? அங்கே எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிக்கு போகணும், 5:30 மணிக்கெல்லாம் அங்கே போய் நிற்கிற. ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு உன் இஷ்டத்துக்கு வர. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு உனக்கு வாய் திறக்க மாட்டேங்குது. அங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற. டாக்டர்கிட்ட பதில் சொல்கிறியா இல்லையா? உன்னுடைய எஜமான்ட்ட பதில் சொல்கிறியா இல்லையா? உன்னுடைய பாஸுக்கு நீ கேட்குற எஸ்ஆர் சொல்கிறியா இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு உடைய செய்ய ஏன் மறக்கிறாய் அன்பானவர்களே? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இதோ பார், சொற்களை உன் வாயில், கொஞ்சம் சத்தமாக சொல்லு, என் வாயில். இறை வார்த்தை உங்கள் வாயில் உள்ளது, உங்கள் இதயத்தில் உள்ளது, உங்கள் கையில் உள்ளது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இயேசுவே உமக்கு நன்றி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான மதிய வேளையிலே இந்த வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதோ கூகுள் மீட் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும், இதோ இந்த கூடாரத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம்.